தம்பி, கெட்டவன் சாவரப்போ ரொம்ப கஷ்டப்படுவான். அப்ப நல்லவன் சாவர வரைக்கும் கஷ்டப்படுவான் தம்பி. ஒரு ஆம்பளை அப்படி எடுத்து பேசாத. நான் ஒரு ஆம்பளை, நான் ஒரு பொம்பளை, நான் ஒரு வீரன், நான் ஒரு வீரி, நான் ஒரு சூரன், நான் ஒரு சூரி, நான் ஒரு குண்டன், நான் ஒரு எங்க காணோம்? இங்கதானே வச்சேன். என்னங்க என்னங்க, என்னம்மா? இதுல டப்பாவோட உப்புமா வச்சிருந்தேன். எங்க எடுத்து கீழே கொட்டிட்டேன். கொட்டிட்டீங்களா? யார கேட்டு கீழே கொட்டினீங்க? யாரடி கேட்கணும்? யார கேட்கணும்? 15 நாளா எனக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்ச உப்புமாவே போடுற. நானும் நல்லா இருக்கிற மாதிரி எத்தனை நாள் தான் நடிச்சு தின்றது. அதனாலதான் எடுத்து கீழே கொட்டிட்டேன். நானு வேற ஏதாச்சும் செஞ்சு போடுமா. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாதீங்கடா. என்ன அழுதுட்டான்? இதுக்கு மேல உப்புமா போட்டா செத்துருவான். நான் வேற ஏதாவது செய்யும். எங்க காணோம்? ஏண்டி என்ன தெரியாது? போண்டா சுட போறோங்க. போண்டா மாவு. போண்டா சுட போறியா? என்ன போண்டா? மில்க் போண்டா. இதுல இருந்து ஒன்னு எடுத்து இதுல முங்கி இதுல போட்டு சாப்பிட்டா அப்படிதான் இருக்கும். என்ன ஒரு கன்றாவேன காம்பினேஷனை காதலிக்கிற மாதிரி சொல்றாளே. என்னங்க வேணாமா? எனக்கு வேணா, நீனே சாப்பிட்டு சாவு. வேணானா போங்க, எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுறேன். என்னம்மா சமையல் இன்னைக்கு? என்னங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க சமைச்சிருங்களா? ஏன்? உடம்புலாம் ரொம்ப வலிக்குதுங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க சமைச்சிருங்க ப்ளீஸ். இவ படுத்துக்கிட்டு வெப் சீரிஸ் பாக்குறதுக்கு நம்ம தாலியா இருக்கிறோம். என்னால சமைக்க முடியாதுமா. நான் வெளியே போறேன் இன்னைக்கு. போயிட்டு லேட்டா தான் வருவேன். வெளியே போறீங்களா? சரி விடுங்க, எனக்கு மட்டும் தான் நான் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். ஆர்டர் போட்டு சாப்பிட போறியா? சரி, அப்ப எனக்கு சேர்த்து ஆர்டர் போட்டுரு. டேய் வெளில போடா. போடா. போயிடுறேன். என்னங்க சாத்துக்குடி குழம்பு வச்சிருவா இன்னைக்கு? தூத்துக்குடி குழம்பு வச்சிருமா. தூத்துக்குடி தூத்துக்குடி கொத்தனார். பாட்டு நல்லா தானே இருக்கு, பாடுங்க. அதுக்கு மேல பண்ண அடல்ட் மூவியோட மோசமா இருக்கும். நீ போய் சாத்துக்குடி குழம்பே வைமா. சரிங்க, சாத்துக்குடி குழம்பு வச்சிருக்கேன். தூத்துக்குடி கொத்தனார். அடி அந்த ரிலீக்ஸ மறந்து தோலடி. ஆகா, தொத்து நோய் மாதிரி பரவுதே. நேத்து எனக்கு பிறந்த நாள், அது உங்களுக்கு தெரியுமா? சொல்லவே இல்ல. பசங்களுக்கு பிறந்த நாள்னா நாங்களா வந்து சொல்லணும். பொண்ணுங்களுக்கு பிறந்த நாள்னா மட்டும் நீங்களா தேதியை தேடி கண்டுபிடிப்பீங்க இல்லையா? மாப்பிள்ள, நான் சொல்றது உங்க தொடர்ந்து நீங்க மேடையில நடனம் ஆட போறீங்களா இல்ல குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட போறீங்களான்னு? கொஞ்ச நாளைக்கு டான்ஸ் ஆட போறேன். அதுக்கப்புறம் ஒரு தொழிலதிபரை பார்த்து கல்யாணம் பண்ணி. அம்மாடி, என் வயித்துல பாலை வாத்தீங்க. ஏன்? இல்ல, நானும் ஒரு தொழிலதிபர் தான். என்ன தொழில்? கடலக்காய் உடைக்கிற மிஷின் வச்சிருக்கேனுங்க, நெல் அரைக்கிற மில்லு வச்சிருக்கேனுங்க, அப்புறம் இந்த புண்ணா காட்டுற செக்கு வச்சிருக்கேனுங்க. ஏன் சிரிக்கிறீங்க? அதுவும் தொழில் தானே. விளக்கமா ஒண்ணு குடுப்பியா? இதுக்கு மட்டும் பொம்பளை வேணும். அக்கம் பக்கத்தை பார்த்து கொஞ்சம் அடக்கி வாசிடா. டேய், இது ஏன் ஒய்ஃப்டா. நான் எங்க வச்சு வேணாலும் கிஸ் கொடுப்பேன். உனக்கு என்னடா காண்டு? வேணா நீ ஒண்ணு பொண்டாட்டி கொடுத்துக்க. என்ன சிரிப்பு? ஓஹோ, கிஸ்ஸா? எப்ப நீ 4 பிள்ளை பத்தி அப்பயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு. நினைச்சு கூட பாக்கப்படா. நீ என் கூட வாழ்ற கஷ்டமா இருந்தா நீ கிளம்பு. நோ, அப்படிலாம் நான் போக மாட்டேன். உன் கூட இருந்து நான் கஷ்டப்படுறது கூட பரவாயில்ல. ஆனா நான் போயிட்டா நீ சந்தோஷமா இருப்ப. அதெல்லாம் என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. நீ துரத்துனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். நீங்க என்ன மாடா? ஏன் அப்படி கேக்குறீங்க? என் மனசை இப்படி மேயிறீங்க. நீங்க என்ன புல்லா? ஏன் கேக்குறீங்க? இப்படி காஞ்சு போய் கிடக்குறீங்க.